வெல்கம் டு தி சேனல் மக்களே ஊன் விருந்து. இன்றைக்கி நம்ம அவையார் பாடலில் இடம்பெற்ற ஒரு உணவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்ஷியண்டான ரெசிபி ஊன் துவை. இது எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டன் கீமா, மட்டன் கொத்துக்கறியை வந்து நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ அது கூட வந்து நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன அளவுக்கு வந்து இஞ்சி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 4-5 சில்லு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் மிளகு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க காரத்துக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஓரளவுக்கு வந்து தண்ணி சூடானதுக்கப்புறம் மட்டன் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த 200 கிராம் மட்டனையும் அப்படியே வந்து போட்டுருங்க. போட்டு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கீமாவில் வந்து உப்பு பிடிக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் இந்த மாதிரி வந்து வெந்திருக்கும். கலர்லாம் மாறி வெந்திருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1-2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயே போதுமான அளவு. ஏன்னா அப்போ தான் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர், இந்த அரோமா எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் துவையலுக்கு. ஸோ இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்ததை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அது கூட வந்து நம்ம மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக அந்த கோல்ட் கலரில் மாறட்டும் கடலைப்பருப்பு. மாறினதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு மிளகையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அப்புறம் இப்போது வந்து அது லைட்டாக வறுப்பட்டோடனே அந்த நம்ம அறுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து இந்த மட்டன் கீமா நம்ம வேக வச்சுருந்ததையும் இந்த ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டா ஊன் துவையல் ரெடி. அருமையான ஊன் துவையல் ரெடி. ஸோ இந்த ஊன் துவையலை நல்லா சூடான ரைஸில் வந்து நிறைய துவையல் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க நிஜமாவே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.